மரியாதைக்குரிய பபன் ராக்கெட் ராஜா அவர்கள் உதனி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆர்ஐபி ராக்கெட் ராஜா அவர்கள் மரியாதைக்குரிய நமது ஸ்டாலின் பாண்டி அவர்கள் இடத்தில் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கும் பப்புனாக வலம் வந்து கொண்டிருக்கும் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த அரங்கேற்ற நாயகன் அருமை தம்பி நமது உதயநிதி அவர்கள் மென்மேலும் வர எனது சார்பும் எனது ஆசிரியர் என் சண்முகராஜா அவர்கள் சார்பும் என ஐயா சில ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் சார்பாகவும் சிறந்த முறையில் எனக்கு முன்னாடி இழுத்து கௌரவப்படுத்திய மாபெரும் விருப்பமான ஒரு கிராமமாம் ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கும் ஒரு இளைஞர் நெற்பணிமன்றத்திற்கும் தேவர்கள் நெற்பணிமன்றத்திற்கும் எனது சார்பாகவும் என சார்ந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மரியாதைக்குரிய மருமகன் தெண்டகமங்கும் தென்னாட்டு கலைமகன் என்று எல்லாரோடும் அழைக்கப்படும் நாரதனாக வேடதானம் முடிக்கும் மரியாதைக்குரிய தென்னாட்டு கலைமகன் கார்த்திக் அவர்களுக்கு ஸ்டாலின் பாண்டியின் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உள்ளூர் கலைஞனாக இருந்த என்னை இன்று உலக கலைஞனாக ஆக்கிய மாபெரும் என் தாய் கிராமமான ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கு என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி கலந்த வணக்கத்தை. நல்லதொரு அரங்கேற்ற நாடகத்திற்கு வருகை தந்திருக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள், சங்க நிர்வாகிகள் மற்றும் நாடக கலைஞர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் எங்களுக்கு எப்பவுமே நட்பு தொடர்பாக இருக்கக்கூடிய யூடியூப் உறவுகள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். நன்றி நன்றி. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி மாகாளி திரிசூடி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி
இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மாகாரி இசைந்திருக்கும் மகமாயி அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அனகபிசையரின் முடித்தலை தெரித்து கல்லினை மறுத்தான் சோழன் மகன் அனகபிசையரின் முடித்தலை தெரித்து கல்லினை மறுத்தான் சோழன் மகன் திமழமரம் பிடி மீன் கொடியேற்றி செப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா கருவின் பலரும் மழலையின் உடலில் தைரியம் பலம் பார்த்தமிழன்மை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திர எழுவாள் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆழ்ந்தவர் கோரி மறைந்தவர் கோரி ஆழ்ந்தவர் கோரி மறைந்தவர் கோரி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போம் சரித்திரம் தனியே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா நன்றி நன்றி கைதட்டி ஆரவாரம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
போறீங்க. நல்ல வேலையா போச்சு போ. கூட்டத்தை பார்த்தா அருமையான கூட்டமா இருக்கு. ஆமா, இப்படி இருந்தா தானே கூட்டம். ஆனா இப்படி இருக்கிற கூட்டம் கூட்டம் அருமையான கூட்டம் மச்சான். சரி, மைக்கு இது மாதிரி எத்தனை மைக்க பார்த்தது நம்ம எல்லாம். ஆமா ஆமா, நீங்க எந்த மைக்க சொல்றீங்க? இத மாதிரி ஊருக்கு எத்தனை மைக் பார்த்துருக்கேன். அப்படி சொல்லியா? அப்படி சொல். மச்சான் கூட்டம் எப்படி இருந்தா ஒரு கதை கேட்டா, வாடி வாசல்ல மாடு அவுத்து விட்டா மாடு புடிவடாம போகணும். அப்பதான் அந்த மாட்டுக்கு பெருமை, மாடு கொண்டு வந்து வளர்த்தவர்களுக்கும் பெருமை. அது மாதிரி போய்க்கு இருக்கானு. அதனால புரிய வாத்தியார இருந்தாலும் பேரன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் கற்பை அடிகளாக்கி கணவனை கண்கண்ட தெய்வம் என்று காலையில் எழுந்தவுடன் கணவர் காலை தொட்டு கும்பிடும் எனது அருமை தாய்மார்களே. யாராச்சும் இருக்காங்களா? காலையில எந்திரிச்சு தொட்டு கும்பிடுறது புருஷங்கால அந்த காலத்துல தொட்டு கும்பிட்டாங்க. யாரு கால? பொண்ணோட போட்டு சொல்லியா? எங்கே 6 மணி செத்துக் கொண்டு அருமையா சுரேஷன் அவர்களுக்கு ஆவியூர் கிராம சார்பாகவும் மற்றும் உதயநிதி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. இங்கே மிருதாமை செய்து கொண்டிருக்கும் அருமையா BM சேதுராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ் மீனாட்சிபுரம் கிங் பிளாக்கா ஓல்டு மங்கு ஆர்மை வைத்தினர் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்கும் தாளை சித்துக் கொண்டிருக்கும் ஆர்மை அண்ணா MP செல்வம் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பாக மற்றும் ஸ்டாலின் மாமா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திக் கொள்கிறது. ஏன் கையை தட்டினா கை தான் தட்டினா ஏன் கையை கவட்டுக்குள்ளே பனி விழுகிற போகுது. பனி விழுகிற நேரம் இல்லையா? அதான கதை கதை போகுது. கையை தட்டுங்க தாத்தா, நீ கையை தட்டு, கையை இங்க அப்படி தட்டுதா. எங்க பப்பனாக படந்தங்க நடிக்கும் சின்ன குறவகுளத்தை சேர்ந்த சின்ன ரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இந்த மீனாட்சி மிஷன் கருப்புசாமி அவர்கள் விழாமடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மீனாட்சி மிஷன் கருப்பசாமி அவர்களுக்கு உதயநிதி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மணக்குளம் மாநகரம் கண்டெடுத்த கட்டபொம்மன் நாடகத்திலே தென்னகத்திலே தனக்கு நிகரில் என்று பாதரவழியாக வலம் வந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் மணக்குளம் பாக்கியநாதன் அவர்கள் சார்பாக உதயநிதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு உதயநிதி குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. எங்களை போன்ற நடிகர்களை ஆவியூர் அரசகுளம் கிராம பொதுமக்கள் அறிமுகம் செய்து
வெளி உலகத்திற்கு இப்படி ஒரு நடிகர்களை அனுப்பிய மாபெரும் ஆவியூர் அரசகுளம் கிராம பொதுமக்கள். குறிப்பாக சொல்ல போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் அருகாமையில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய ஆசிரியர் கொரண்டி சுப்பிரமணியன் அவர்களும் சரி, நானுமே சரி, இந்த ஆவியூர் கிராமத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எத்தனை நாடகம் ஆடியிருக்கேன், ஆனால் ஆவியூர் கிராமத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு நடிகர்னு உலகத்துக்கு தெரிஞ்சு. இது உண்மையான விஷயம். நானும் ஒரு நடிகர்னு உலகத்துக்கு தெரிஞ்சு. அதே போல் எனது அன்புக்குரிய சம்பந்தகாரர், என் உள்ளத்தில் நிறைந்த அன்புக்குரிய அனைத்து நாடக நடிகர்களுடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய மைத்துனர் மாமா ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தார்கள் மறுபடியும் இந்த நாடக உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்றால், இந்த ஆவியூர் கிராம பொதுமக்களும் சரி, எங்களுடைய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் சரி, சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் சரி, எல்லோரும் அந்த குடும்பத்தினுடைய ஒருவரை ஆசீர்வாதித்து இந்த கலை உலகத்திற்கு மறுபடியும் கொரண்டி சுப்பிரமணியைப் போல இன்னும் மற்றும் எத்தனையோ வெற்றிகரமான நடிகர் ஆறுமுகம், இப்படிப்பட்ட நடிகர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பிரபலியமாக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அன்பு சமதாரர் ஸ்டாலின் பாண்டி அவருடைய புதல்வருக்கு என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடையை பற்று எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய மறைந்த மாமேதை கலைமாமணி பட்டம் பெற்ற நகைச்சுவை நடிகர் அருமை மாமா ஸ்டாலின் பாண்டி குடும்பத்தார்களுக்கும் மற்றும் ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாக, எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் 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 சொணக்கமாக போகக்கூடாது. அருமைன்னா எங்கெல்லாம் சிறப்பாக ஓட்டி வந்து இங்கே வந்து ஆவியூர் கிராமத்திற்கு இறக்கிய அருமையண்ணா முத்து அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் ஸ்டாலின் பாண்டி மாமா குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி வருது. என் மாணவன் உதயநிதி அவர்கள் குடும்பத்தார்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் அன்பு மாமா டிவி ஜெயம் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி சங்கத்தின் பொருளாளர் வல்லரசு அவர்களுக்கும், அன்பு அண்ணன் பொருளாளர் காளிமுத்து அவர்களுக்கும், வருகை தந்துள்ள ஏனைய கலைஞர் பெருமக்கள் அனைவரையுமே என் சார்பாகவும் என் மாணவன் உதயநிதி சார்பாகவும் இந்த ஆவியூர் கிராமத்தார் சார்பாகவும் நன்றியை காணிக்கையாக்கி வருக வருகவென வரவேற்கிறேன். மச்சான் வணக்கம் சொணக்கம் போகக்கூடாது, சுறுசுறுப்பா போகணும். ஏன்டா அந்த காலத்துல என்ன பார்த்தா தாய்மார்கள் இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப அப்படி இல்ல, கணவர் காலம் தொட்டு கும்பிட மாட்டாங்க. எங்க அப்பா தாளத்துல எங்க ஐயா மம்பட்டிய தோல்ல ஓட்டு வயக்காட்டுக்கு வெங்காயத்துக்கு போய் தண்ணி வாச்சிட்டு நெல்லுக்கு தண்ணி வாச்சிட்டு வந்தேன்ன வாங்க அப்படி உட்காருங்க, எப்படி கட்டில்ல உட்காருங்க அப்படின்னு சொன்ன. அப்படியே எங்க வந்தேன்ன எங்க அப்பா எங்க ஐயா அதை பிடிக்கும். என்னடா அதான் பிடிக்குமா? என்னடா காலை பிடிக்குங்க அப்படி சொல்ற. அதை பிடிக்கும்னா எதை காக்குறது? காலை பிடிக்கும். காலை பிடிச்சோன்ன ஏன்டா என் மஞ்சள் குங்குமம் நீடி வாழணும் அப்படி காலை பிடிக்கும். இப்ப அப்படியா? இப்ப அப்படி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எப்படி? இப்ப என்ன பார்த்தா அக்காமார்கள் எல்லாம் மாமியா தங்கச்சி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி படுத்திருப்பாங்க. காலையில எந்திரிச்சோன்னு நம்மாளு அந்த உட்காந்துருக்காரு ஒன்றும் தெரியாம ஆள் மாதிரி காலையில நம்ம ஆளுதாக எந்திரிச்சு டீயை போட்டு கொடுத்து காலை தொட்டு கும்பிடணும். அப்படி இல்லங்க, டீயெல்லாம் போட்டு தொட்டு கும்பிடுறது இல்ல. அடியே ராக்கம்மா என்னடி எந்திரு, அடியே ராக்கு எந்திரு. எதுக்கு எதுக்கு மூதாடி எதுக்கு உசுப்புற? என்னத்துக்கு தூங்கி கிடக்கும் போது உசுப்புற? அடியே நைட் அடிச்ச ஓல்டு மங்கு இறங்கிருச்சு, மறுபடி வேணும்படி ஒரு கட்டிங் வேணும்படி. செய்ய கட்டிங்க? ஆமா. காலையில எங்கடா போய் வாங்குறது? ஏய் நீ வாங்கி தர வேணாம்படி. அந்த கடுகிட்ட பால 200 ரூபா இருக்கு பாரு, அதுல 200 குறி. ஏண்டா டேய் நாசமத்து போட, அந்த 200 ரூபா தான் கடுகிட்ட பாக்கல வச்சிருந்தேன், அதையும் எடுத்துட்டியா? அடியே இந்த ஒரு நாளைக்கு மட்டும், நாளைக்கு நான் கொத்தனா வேலை பார்த்து ரிமுந்தால் வேலை காசை கொடுத்துறேன்டி, பொறுத்துக்கடி அப்படி பொறுத்துக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படிதான் இருக்கும். அது மாதிரி இந்த கடல் போல அமைந்திருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் மற்றும் கல்வி கடலை கடந்து நல்லவர்களாக நாட்டிற்கு அளிக்கும் கவி மாணவர்களுக்கும் தேச தொண்டை பெருந்தொண்டாக கொண்டும் நமது அருமை தேச தலைவருக்கும் இங்கு பக்கபலமாக அமைந்திருக்கும் எனது பக்கவாதி இசை கலை
உங்களுக்கு பெருமை உசத்து சொல்றேன். கம்பா. பக்கவாத்திய இசை கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சீர்திருத்தமாக அமைத்தந்த அருமை நாடக ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினராக பல மாணவர்கள் உருவாக்கிய அருமை வாத்தியார் எம் செல்வமணிஸ் அவர்களுக்கும் மற்றும் சாமியாம்பரம் பெருசாத்தியா வச்சிருக்கீங்க வயிறு மட்டும் விட்டார்கள் இங்கே தெல்ல தெளிவா ஒளியாக சிரிச்ச மாமாரு அப்பாட்டியை பறிவிடுது. ஏய் அவதான் அது பறி விடுக்க மாட்டாரா டேய். இப்ப சொன்னீங்களே இப்போ 100க்கு 100 ஏன்டா நீங்க இருக்கீங்க இல்ல அதனால அனுபவம் பேசுது உங்களுக்கு. ஆமா ரொம்ப அனுபவம்ல. ரொம்ப அனுபவம். ஒன்னா ரெண்டா 3 அனுஷ்யா ஒளிபெருக்கி நிலையத்திற்கும் மற்றும் ஆவியூர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் என சார்பாக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஏண்டா மச்சான் வணக்கம் வணக்கம் சுரக்கமா போகக்கூடாது. ஆமா. சுறுசுறுப்பா போகணும். ஏண்டா இந்த ஆவியூர் கிராமம் மட்டும் ரொம்ப பெரிய கிராமம். இந்த கிராமத்திற்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலே நான் நாடம் கீழே உட்காந்து பார்த்தேன். இந்த ஆவியூர் கிராமத்திற்கு பெருமை சேர்த்தவங்க இன்னைக்கு மறைந்த மாமேதை மாமா ஸ்டாலின் பாண்டி மற்றும் இந்த கட்டபொம்மன் நாடகத்திலே ஆவியூர் ஏண்டா அவர் பேர் ஐயா ராஜலிங்கம் பெரியப்பா பேர். ஆனால் அவரை ஒரு பேராசிரியர் ஆவியூர் விட்டின்றாரு. டேய் இன்னைக்கு கட்டப்பொம்மன் ஆவியூர் விட்டு வந்திருக்காடா அப்படின்ட்டு பார்த்து பாடணும்டா அப்படின்னு அப்படி 5 கடையில் எடுத்து விட்டா நன்றி நன்றி நன்றி. ஏண்டா இன்னைக்கு ஆவியூர் கிராமம்னா பெருமை சேர்த்த கிராமம். இன்னைக்கு ஆவியூர்ல ஏண்டா இன்னைக்கு இந்த வெங்காயத்தை பத்தி சொன்னாலே பெரியது. என்னப்படி வெங்காயம்ங்க இன்னைக்கு ஆவியூரை வச்சுதான் இன்னைக்கு மரக்குளம் குறவக்குளம் இந்த ஏரியா பூரா வெங்காயம் ஆவியூர்காரங்க வந்தது. அந்த ஏரியாவே இன்னைக்கு உண்மையிலே சுரேஷனே ஆவியூர் கிராமத்தை வச்சுதான் அங்கிட்டு ஒரு பல ஊர் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு பெருமை சேர்த்தது ஆவியூர் கிராமம். வெங்காயத்துக்கு பெருமை. அடுத்து இந்த கலைஞர்களுக்கு பெருமை. அலங்காநல்லூருக்கு ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி இன்னைக்கு ஆவியூர் கிராமத்துக்கு பெருமை சேர்த்தது மாமா ஸ்டாலின் பாண்டி ஒருத்தர், அடுத்து ராஜலிங்க ஒருத்தர், அடுத்து அண்ணன் ஆவியூருக்கு சிங்கம்டா கார்த்திகை அண்ணன், அடுத்து அதற்கு அடுத்தபடியா தென்னாட்டு கலைமகன் இன்னைக்கு தென்னாட்டு கலைமகன். அதுக்கு அடுத்தபடியா வராரு மச்சில மூட்டாலும் இறக்கிடுவான். அதுக்கு மேலையா அண்ணன் தென்னாடு சிங்கம் கலைப்பட்டம் பெற்றது அருமை அண்ணா கார்த்திகேயன் அண்ணா அவர். அதற்கு அடுத்தபடியாக உளுந்த உடைச்சா இப்படி உளுந்து உடைச்சா தூசி பறக்கும் பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவுத்து விட்ட காலம் மாதிரி வருது பாரு உதயநிதி ஸ்டாலின். எல்லாத்துக்கும் உதயநிதிக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து அவரை பெருமை சேர்த்து இன்னைக்கு ஆவியூர் கிராமத்துக்கு அடுத்து பெருமை சேர்க்கிறது நம்ம மாப்பிள்ளை உதயநிதி தான். அது எங்க மாத்தியாரு செல்வமணி எப்படி ஐயா பேர் வச்சிருக்காரு பாருங்க. மாமா பேரு ஸ்டாலின் பாண்டி. ஏண்டா அந்த பாண்டிசாமி முன்னியத்தில் அவர் பாண்டி அப்பதான் சொல்லிச்சு. அப்போயே என் தம்பி பேர் பாண்டிசாமிடா சுருக்கத்துக்காக சொல்லிச்சு. சுருக்கமாக நான் ஸ்டாலின் பாண்டி வச்சது நாடகத்துக்காண்டி அப்படி. அது மாதிரி ஸ்டாலின் அதுக்கு அடுத்தபடியா உதயநிதி எப்படி கோர்த்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப கிரிமினல் மைண்டுக்காரு பாத்தியாரு. இருந்தாலும் வணக்கம் சொன்னக்கம் போகக்கூடாது, சுறுசுறுப்பா போகணும். ஏண்டா காலதாமன் காரிய
இருக்காங்க. நானே நினைக்கிறாரு வள வளன்னு பேச வாய்க்கேடு உடம்புக்கு கடியா உடம்புக்கு கேடு எங்க வைக்கிறாங்க. இப்ப ஒரு பிள்ளைக்கு மேல பெற முடியல, ஒரு பிள்ளைக்கு மேல பெற முடியல. அதுக்கு மேல பிறந்த சோடாட்டுப்பிதே சோடாடு 16 பிள்ளையை பெற்று விட்டுட்டு அந்த காலத்துல 16 மக்கள் பெற்றாட்டம் பக்குவமா எடுத்தாங்க. அப்படியே ஒரு பிள்ளை பெறவே உட்காந்து 9 ஆபரேஷமா இருக்கு. அப்ப சாப்பாடு அப்படியா? சாப்பாடு ஏன்டா உணவு பழக்கம் முந்தியெல்லாம் நோய் இருந்துச்சா? சுகர் இருந்துச்சா? கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சா? உப்புச்சத்து இருந்துச்சா? இதெல்லாம் இல்லை. எல்லாமே நம்மளா மாத்திக்கிறோம். வர வர நாகரிக ஆக நம்மளா மாத்திக்கிறோம். வரையிலே அங்க ஆவியூர் நம்ம ஆவியூர்ல இருந்து இங்க கொத்தனா வேலைக்கு போயிருப்பாங்க மதுரைக்கு. ஆமா. வரையில போன் பண்ணு ஏங்க ஒன்னதாங்க என்னங்க வரையிலேயே இன்னைக்கு சமைக்கல கேஸ் தீர்ந்துருச்சு. சரி. ஆனா வரையில சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்க. பாரப்பத்தில ஒரு சிக்கன் ரைஸ் நல்லா இருக்குமாம்ல. அப்புறம் வேற என்னடி வேணும்? பரோட்டா 4 பரோட்டா. எனக்கு இல்லைங்க நம்ம பிள்ளைகளுக்கு தான். சரி. ஓயாம கேக்குது சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ். ஏன் ஆத்தா இப்படி வாங்கி கொடுத்துட்டு அதிகமான சிக்கன் வியாதியா வந்து அதிகமா நோய் வந்துகிட்டு இருக்குங்க. ஆமா. பிடிங்க வாத்தியார ஊரு தரண்டிருச்சு மாப்பிள்ள உதயநிதி நாடகத்தை பார்ப்பதற்கு ஒற்றுமையை ஆகிடுச்சு. உதயநிதி மாப்பிள்ள நாடகத்தை பார்ப்பதற்கு ஒற்றுமையை ஆகிடுச்சு. மச்சான் ஒற்றுமையை ஆகிடுச்சு. எண்ணகரத்திலும் பொன்னகரமா உங்களுடைய விளங்கக்கூடிய எண்ணகரத்திலும் பொன்னகரமா இன்னைக்கு பொண்ணு விளையிற பூமிங்க ஆவியூர் பொன்னாரம் அவருக்கு அம்மாத்தே அடிச்சு என்ன எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் ஆவியூர் கிராமத்தில் அமைந்திருக்கு அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகிய பெருமாள் திருக்கோவில் மாசி மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்கூடிய மறைந்த மாமேதை நாடக ஆசிரியர் கலைமாமணி எழுவணி AS தங்கவேல் ஐயா அவர்களின் அருளாசியுடன் மற்றும் ஆவியூர் தெய்வதரு மூவண்ணா ஆவண்ணா பாக்கியத்தேவர் மாரியம்மாள் இவர்களின் பேரனும் தெய்வரு ஸ்டாலின் பாண்டி நகைச்சுவையுடைய மறந்த மேமது அருணமா நலமுடன் வெள்ளையம்மா இவர்களுடன் தவ போர்மான அருமை வாத்தியார் நாடக ஆசிரியர் பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினராகிய நாடக ஆசிரியர் மதுரை செல்வமணி அவர்களின் மாணவன் அருமை அறிமுக நாயகன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை ஆவியூர் சிங்கம் அலங்காநல்லூர் ஜல்லிக்காட்டு காலை போல் அருமை மாப்பிள்ளை ஆவியூர் கிராமத்தை கலக்க காத்திருக்கும் பி உதயநிதி அவர்கள் பிறகு அரங்கேற்றம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது.
அப்புறம் This is love story. ஆஹா இது காதல் கதை. ஐ லவ் யூ. டேய் யாரேடா லவ்யூங்கற எது ஏமாலையா அந்த நான் இல்ல அப்போ மட்டும் இருந்துச்சு சி சி அதான் வந்த பதக்கு குப்பரை வச்சு படுத்துக்கு சும்மாடா நீ போல் போல் இருக்க. சரி வெளியில சொல்ல வேணாம். நீங்க நாங்கள் அது ரம்மு ரம்முன்றவாரு ரம்மு ரம்முட்டு போயிருக்கிறோம். நாங்கள் நடிக்கும் நேரத்தில் சொல் கூட்டம் பொறுக்கூட்டம் இசை கூட்டம் நடிப்பில் ஏதோ ஒரு கூட்டம் வந்தாலும் நாங்கள் மெதுவாக பேசினாலும் நாங்கள் தவறாக பேசினாலும் ஏதோ ஒரு குற்றம் வந்தாலும் உங்கள் வீட்டு செல்லை போல் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை போல் காத்திருந்து மன்னிக்கவும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகை சிவாமணிகள் ஸ்ரீ குரோவிடம் மாசி மாதம் சூத்திரபட்சம் சுக்குலபட்சம்டா நல்லா படிடா நோட்டீஸா. சும்மா இருங்க. ஸ்ரீ குரோவிடம் சுக்குலபட்சம் மாசி மாதம் 24/8/2025 சனிக்கிழமை அன்று இரவு 10 மணி அளவில் ஆவியூர் பெருமாள் கோவில். ஏண்டா பெருமாள் 18 அவதாரம் எடுத்து வருங்க. ஆமா 19 அவதாரம் எடுக்கணும். ஆமா பெருமாள் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்புக்கு மரியாதைக்கூடிய ஆவியூர் கிராமத்தை சேர்ந்த பாவண்ணா பாண்டிச்சாமி கார்த்தீஸ்வரி திரு பாண்டீஸ்வரன் பாண்டியராஜன் திவ்யா மற்றும் பாவண்ணா பாண்டி செல்வன் குடும்பத்தாருக்கு இணைந்து நடத்தும் பிரார்த்தனை நாடகம் ஆவியூர் கிராம பொதுமக்கள் மற்றும் மதிப்புக்கு மரியாதைக்கூடிய ஆவியூர் உயர்நிலை காவல்துறை சார்பாய்வாளர் ஐயா அவர்கள் தலைமையிலும் மற்றும் ஆவியூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவர்கள் தலைமையிலும் ஆவியூர் கிராமம் பாவண்ணா பாண்டிச்சாமி பாட்டாளி மக்கள் கட்சி காரியாபட்டி ஒன்றிய செயலாளர் ஐயா அவர்கள் தலைமையிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நினைவு இப்போ போடுங்க பத்தியா வர்றேன் கதைக்கு. ஆமாம் இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகை சிவமணிகள் சென்ற இடமும் சீர்தரமாக வெற்றி பெற சொன்ன நடிப்பு சிவேந்தன் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்புக்கின்ற அவரா அவருக்கு நடிப்பா என்று பல பட்டங்களை பெற்று வந்த மறைந்த மாமேதை திருப்போணத்துக்கு அருகாமல் உள்ள வயல்சேரி மாநகர நடத்த கருப்புசாமி அவர்களின் பெருமனாகிய அருமை வாத்தியார் நாடக ஆசிரியர் எம் செல்வமணி மாணவன் நடிப்பு சிவேந்தன் வயல்சேரி சேர்ந்த கே சக்கரவர்த்தி அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் நடிக்கிறது. அதற்கு இணையாக குயிலிசை பாடும் கோவலவாணி பைந்தமிழ் பாடும் பாவலச்சனி பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா என்று இனிய குரலால் உங்களெல்லாம் மயங்க வைக்கக்கூடிய அளவிற்கு பாடக்கூடிய வல்லமை படுத்த அருமை ஆசிரியர் எம் செல்வமணி அவர்கள் மாணவியாகிய அருமை சகோதரி புதியை சேர்ந்த RS தேன்மொழி அவர்கள் வள்ளி நாயமன் நடிப்புக்கின்ற இவரா இவருக்கின்ற நடிப்பா பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா வசனத்துக்கு இவரா இவருக்கின்ற வசனம் என்று உங்களெல்லாம் மயங்க வைக்கக்கூடிய பாடக்கூடிய வல்லமை படுத்த மறைந்த மாமேதை நகைச்சுவை நடிகர் ஸ்டாலின் பாண்டி மாமா அவர்களின் புதல்வனாகிய அருமை வாத்தியா நாடக ஆசிரியர் எம் செல்வமணி அவர்கள் மாணவனாகிய அருமை மாப்பிள்ளை அந்த மண்ணின் மைந்தன் பி உதயநிதி அவர்கள் இவர்கள் நாரம் கழகப்பிரியா அந்த பாம்பு செத்தவாமா போயிடுச்சு. அந்த பாம்பு அது மொன்ன பாம்புடா. நாடகம் நடக்குது இங்க. ஏயா நாடகம் வள்ளி திருமண நாடகம்யா இருந்தாவா ஐயா பாம்பு செத்து போச்சுன்ற அதுக்கு தான் சொல்லுங்க. கடைக்கு போறான் எக்ஸ்பிரஸ் அது மாதிரி தான் இதுங்க. அந்த முனிவர் வேற அவர் விஸ்வாமித்திரர் இவர் நாரத மகாமுனிவர். ஆமா இல்லைன்னா குப்பரை வச்சு குண்டு வச்சு குத்திப்பா கோளாறு இருக்கணும். ஆமா பரவாயில்ல. அதற்கு அடிக்க பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா என்று ஆர்மணிய கலையரசு ஆர்மணி சக்கரவர்த்தி ஆர்மணி பின்பாடுகள் ஆர்மணி என்ன ஆர் காலூரை சேர்ந்த என் சுரேஷ் அவர்கள் இவர்கள் ஆர்மணியம் அன் பின்பாட்டு அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும்
அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்ல தாயின் வடிவில் வந்தது அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொழிந்த பிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா அம்மாவை பத்தி அருமையான பாடலுங்க பெட்டிக்காரே. பாட்டு அருமையான பாடல். ஆமா இப்படி இல்ல பாடணும் பாட்டு. அருமையான பாடலுங்க. அது உப்பு கறிக்கும்ல அதை போய் குடிக்கவா. ஆனா முந்தானத்தை பிடித்த ஒரு ஊருக்கு போய் நாடகத்துக்கு போயிருந்தேன். சின்ன நாடகத்துக்குங்க. ஆமா இதுக்கு போவாங்க சின்ன கருப்பெரியர் நாடகம். அப்போ ஐயா பாடுங்க பெட்டிக்கார அப்படின்னு அவர் பாடுறாரு. எப்படி அவர் காதல் நோக்கத்துல இருந்திருப்பாரு. ஆனா கன்னி பொண்ணு மேல ரொம்ப இஷ்டமா இருந்திருப்பாரு. அவர் பாடுறாரு. கன்னி தீவு பொண்ணா அவ குண்டி ஊரம் பொண்ணா அவ குண்டி புண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுட்டே அந்தாள் எந்த குண்டியை பார்த்தா யாருக்கு என்ன தெரியும். அப்படியே இருக்கு. அதற்கு இணையாக ஓடையடி குமரன் மின்னையடி மிருதங்கம் மிருதங்க சக்கரவர்த்தி பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்க எனது அருமை பெரியப்பா இன்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமாகிய அரசகுலம் கட்டனூர் அரசகுலம் மாணவர்கள் நடத்த எனது அருமை பெரியப்பா டிவி ஜெயம் அவர்கள் மாணவனைய எனது அருமை சகோதரர் எஸ் கல்விமனை சேர்ந்த VM சேதுராஜன் அவர்கள் இவரங்க மேலே மிருதகம் போட தொப்பி தபேலா
அடாடா கை தட்டுங்க. பல 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 இப்படிலாம் வாசிக்கணும். ஏத்தாய் நீ வச்ச கறிக்கு இங்கே தான் வேலை செஞ்சிருக்கு. ஒரு கோழியை உரிச்சு போட்டு ஆக்குனையில் அந்த கோழிக்கறி கூட வேலை செஞ்சிருச்சு. இனி அடுத்து 12 மணிக்கு வரும் ஒரு ஷிஃப்ட்டு கோளாறு எடுத்து வச்சு சுண்ட வச்சிரு. இன்னொரு ஷிஃப்ட் கொண்டு சொல்லியிருக்கிறா சாப்பாடு உள்ளுக்குள்ள. பரவாயில்ல அப்படி அடிக்கணும். அதற்கு பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய மாஸ்டர், எத்தனையோ மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. பொரோட்டா மாஸ்டர், கம்பு மாஸ்டர், கத்தி மாஸ்டர், எத்தனையோ மாஸ்டர். இன்னைக்கு பலவாத்திய புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமை மச்சான் சென்ற இடமும் சீரன் சிறப்பாக வெற்றி முடிச்சுட்டு வந்த எனது அருமை தாய்மாமன் மீனாட்சிபுரம் அழகரோயில் அவர் பேர காவலூர்னு சொல்றேன், கல்வி மடைன்னு சொல்றேன். ஏன் ஊர் சொல்றேன்? எப்ப தப்பா சொன்னா? எப்ப தப்பாவா சொன்னேன்? தப்பா சொன்னேன். கேட்டு ஊர்ல கேட்டு பாருங்க. தப்பா சொன்னேன். தப்பா சொல்ல மாட்டேன். தம்பி, எங்க ஊர் பேர் கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு பூஜை பொருள் அதுல அடங்கி இருக்கு. பூசணி பூஜை பொருளே அடங்கி இருக்கு. பொருளே அடங்கி இருக்கு. சரி. அழகரோயில் ஆர்காமில் உள்ள மீனாட்சிபுரம். என்ன சரியா தானே சொன்னேன்? எப்ப சரியா தானே சொன்னேன்? இல்லை நீங்களும் படுத்துருக்கீங்களா? நல்லா தானே பேரத்தான்னு சொன்னேன். எப்போ சரியா தானே சொன்னேன்? மீனாட்சிபுரம் ஐயா நீங்களும் சொல்லுங்க. மீனாட்சிபுரம் சரியா தானே சொன்னேன். பாட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கின்ற மஞ்சமுள்ள பாடட்டா நம்மளை ஆடட்டா ஓடாதா ஆமா நாட்டாடுதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ நாட்டு வைக்கலாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ எவ்வளவு காசு கொடுத்தாலும் செல்லாது. ஏப்பு நீ ஏன் கையை உள்ள திணிச்சுக்கிட்டே இருக்க? கட்ட வந்த நோய் நொடியெல்லாம் விட்டு போகும். மச்சான் நல்ல அடிப்பு மச்சான். கண்டிப்பா ஆளை மாத்திரக்குள்ளே மாத்திட்டீங்களே. பரவாயில்ல. அதற்கு இன்னொரு அடி இருக்கு மச்சான். கிளம்பல நீ இன்னொரு அடி இருக்கு. அடிச்சு காமிங்க. அந்த அடி துணியவா? அந்த அடியை சொல்லலைங்க. அந்த அடி லாஸ்டா ஒரு அடி இருக்கு பாருங்க. அதை வாசிச்சு காமிங்க நீங்க. தூக்கம் போட்டு தொங்குடா தொங்குடா. நான் தொங்குனக்கடா தொங்குனக்கடா. என்ன தொங்குனக்கடா? என்ன தொங்குன?
பரவாயில்ல, அருமையான வாசிப்பு. எங்களுக்கெல்லாம் பாட்டுக்கு தாய் நஞ்சமாக இருக்கும் சீன் தாளம் இவரங்கமில்லை சென்ற இடமாம் சீர சிறப்பாக வெற்றி முடிச்சு வந்த எனது அருமை பெரியப்பா மறைந்த மாமேதை நகைச்சுவை நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அருமை பெரியப்பா சொரிக்கோட மாணவர் எடுத்த MP நடராஜன் அவர்கள் புதல்வனைய அருமை சகோதரர் சொரிக்கோளம் சேர்ந்த MP செல்வம் அவர்கள் இவர்களே சீன் தாளம். இப்படி இல்லை அடிக்கணும். முத என்னமா சல்லு சொல்லுன்னு தள்ளு சொல்லு. என்ன அதிசயம்? 125 வயசுல இப்படி தாளம் போடுறாருன்னா பெருமை. ஓயாப்பி காசுன்றீங்களா? ஏய் எடா குறைச்சி சொல்ற 5 வயசு 125 130 பரவாயில்ல 130. ஆமா, இருந்தாலும் நாடக மேடை, அரசியல் மேடை, பொதுக்கூட்டம், காது ஊத்து விழா, குத்து காது ஏனே அந்த கையை கட்டாத. நாங்கள் மெதுவாக பாடினாலும் உங்கள் காதுகளுக்கு தெளிவாக எடுத்து கொடுப்பது ஒளி ஒளியமைப்பு இவரங்கமில்லை அருமை என்ன ஸ்ரீ அனுசியா ஆடியோஸ் 8 நாளி புதியூர் உரிமையாளர் அருமை ஆர் முருகன் போர்கனை பாட்டார். வெற்றி வெற்றி என வெற்றி முரசு கொட்டி கொண்டிருப்பவர்கள் எமது அனுசியா ரேடியோஸ் 8 நாளி புதூர். அனுசியா அனுசரிச்சிருக்கணும் அவங்கள வச்சுதான் நீங்க நாடகம் பரவாயில்ல. ஒளி ஒளியமைப்பு மைக்கு குவிக்கணும் டீப்பு டாப்புன்னு நீ தூக்கி விடணும். ஆனா 2 வலு 3 வலு போனாலும் மறுபடி வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதான் பெருமை. ஏய் காசுன்ற லேசா காசு கிடக்குங்க அங்கிட்டு லைட்டு மாத்தணும் பாருங்க, அதான் பெரிய விஷயம்ங்க. ஆமா பரவாயில்ல. நோட்டீஸ் அன்பளிப்பு அருமை என்ன வேல் சிவம் பிரிண்டர்ஸ் நோட்டீஸ் அன்பளிப்பு வேல் சிவம் பிரிண்டர்ஸ் புகைப்படம் கலையகம் ஆவியூர் இருப்பு காவியாபட்டி ஆவியூர் இருப்பு காவியாபட்டி எந்த நோட்டீஸ் அடித்தாலும் அன்பளிப்பு அனுப்பிச்சிருக்காரு அண்ணே வேல் சிவா. அண்ணே காரியாவிலையா இருக்கீங்களா? எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அண்ணே என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும் வர்றேன், நல்லா அடிச்சு கொடுக்கணும். என் போட்டாவே என் பொண்டாட்டி போட்டேன் கோளார போட்டு அடிச்சு தரணும். ஏய் போட்டு அவர் ஓடுவாருங்க. நீங்க வர பரவா பரவாயில்ல. இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை ஆசிரியர் நாடக ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினராகிய எம் செல்வமணிஸ் அவர்கள் இந்த நாடகம் அமைத்திருக்கார். இந்த நாடகம் இல்லை தூக்கி தூக்கி பவளக்கொடி சத்யவன் ஜாவித்திரி ஹரிச்சந்திரா வீரபாண்டிய கட்டமன் எந்த ஒரு நாடகம் நாம் தலை சிறந்த நாடக நடிகரை கொண்டு வந்து நடத்த தருவார் என்று சொல்லிக்கொண்டு ஆர்மை வாத்தியார் செல்வமணி சர்வமணி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். சரி எல்லா பேரும் சொல்லியாச்சு, நான் உள்ள போய்க்கிறேன். என் பேரை சொல்லிட்டு என்னங்க பொம்பளை புள்ள பேரை சொல்றா. நீங்க தெரியுமில்ல சரியான பொட்ட வரைக்கும் தெரியுமில்ல. என்ன மச்சான் ஆம்பளை வந்தாலும் ஹார்ட் வேணும் ஹார்ட் வேணும் பரவாயில்ல. ஆடல் அரசி அப்படியே சுந்தரி அதை சொல்லலைங்க. மாமா செட்டு சொல்லியிருக்காரு நான் அப்படி ஆடுவாரு. ஆடல் அரசி அபிநய சுந்தரி தென்னை மரம் சிட்டு தேடு மலர் மொட்டு மலராத மொட்டு மலராத முட்டுன்னு தாமரை மொட்டை சொன்னீங்க. அந்த தாமரை மொட்டுகள் மலராத மொட்டு மதுரையை சேர்ந்த ஜெய் ஸ்ரீ அவர்கள் விவரங்களே காமி சல்லோமிகா
தென்னாங்குனே இது சூடாங்கனி பாடு பட்டை கிளி போடு சத்திக்கிட்டு பாபாங்கடா ஏ அந்தோணி ஏல் போச்சு அவ பொன்மேடி ரொம்ப சில்பான்சி இவ கடலை தேடி அலைகள் போய்க்கும் கட்டுமரம் படிக்கிற தின்பாங்க படிக்கும் சல்லோமியா சல்லோமியா பொம்பளை பிள்ளை பேர சொன்னா நான் பாட்டு அதிகமாக அடிக்கிறீங்க. ஆமா. பாட்டு அடிக்க அவங்க 4 பேர் 3 பேர் அடிக்கிறாங்க. என்னதான் அடிச்சுக்கிறனாலும் மாடிக்கிறனாலும் விடிய விடிய வாசிக்கிறனாலும் எனக்கு தான் போட்டிருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணு நீதான் மொட்டுன்னு சொல்லிட்டானடா அவன். எதுல மொட்டை? அதுக்குதே சரவணனுக்கு என்ன பாட்டு அதெல்லாம் இல்ல. என்ன சொன்னேன்? நீங்க அதை அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கணும். இங்க வர முடியாதுல. நீ பொழந்துருவ அப்படியே. எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. பாத்தியாரே பொம்பளை பிள்ளை பேர சொன்ன ஒரு பாட்டு பாடுங்க. என் பேரை சொல்றேன், ஒரு பாட்டு பாடுங்க. பல மாணவரை உருவாக்கி கொண்டிருக்கிற எனது ஆர்மை ஆசானமாகிய திருப்பணத்தை கரசகுளத்தை சேர்ந்த டி தவமணி ஆசிரியர் உண்மையான சிஷ்யனும், அதற்கு அடுத்தபடியாக நல்லூரை சேர்ந்த வி முத்துவேல் அவரின் உண்மையான சிஷ்யனும், உங்களில் ஒருவன் உங்களால் வரக்கூடிய வாத்தியார் பேர் சொல்லிக்கிறேன் வி முத்துவேல் அவரின் உண்மையான சிஷ்யனும், உங்களால் வளரக்கூடிய ஏன்னா இந்த ஆவியூர் கிராமத்திற்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த பெருமாளோட அனுக்கிரகம் எனக்கு கிடைக்கணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். உங்களில் ஒருவன் உங்களால் வளரக்கூடிய ஒருவன் குறவை குளமான வி சின்ன ரமேஷ் பப்பன் காமிக் மற்றும் பலபடி கண்டிக்காத என்னுடைய பாட்டிலும் ஆட்டத்திலும் பேச்சிலும் விலை இருந்தால் உள்ளே வாங்க. ஏங்க உள்ள வந்தா குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லு. சரி நான் போனாதான் பிள்ளை வெளியே அனுப்பி குடிங்க வாத்தியார். இருந்தாலும் அந்த பெருமாளோட அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும். கிளடு கட்டியே தள்ளி விட்டுறாம நல்ல பிள்ளைய அனுப்பிச்சு விடுங்க. நல்ல பிள்ளையா அந்த பெருமாள் சரவணை இறங்கி ஓடிடுவேன். ஒரே பாட்டு பெருமாள் மேல பாடிட்டு உள்ள போறேன். மாவட்டம்மா காரியாபட்டி வட்டத்தில மாவட்டமா காரியாபட்டி வட்டத்தில ஆவியூர் கிராமத்தில அழகிய பெருமாள் சாமி கிட்ட பெருமாள் சாமி இங்க இருக்கிறா. சிவராத்திரி உற்சவமா பெருமாள் சுவாமி சாமி வரம் கொடுப்பா நீயே. பெருமாள் சுவாமி சாமி வரம் கொடுப்பா நீயே. பெருமாள் சாமி சாமி அவர் வரங்கோ பார் வந்து
அள்ளி கொடுத்தால் எனக்கு செல்லாது. கைதட்டி அன்பு உள்ளவங்களுக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் என சார்பாக என் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. ஏண்டா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீங்க பாடும்போது நான் கூட ஜாயின் ஆகும் ஒரு மாதிரி பாடுறீங்க. நல்ல பாட்டு அதுக்கு ஏன் முதல்கார் மட்டும் தயாரிச்சிருக்காரு? என்னன்னு இல்லை, அப்படியே இருக்கட்டும் பார்த்துக்குருவாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒன்று சொல்ல மறக்கூடாது. ஏன்டா திண்டுட்டு போனேன் எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்டா நம்ம வடிச்சு சோறை கொட்டமே சோத்தை சொன்னானான்று. இருந்தாலும் அருமையான சாப்பாடு ஏற்பாடு. சாப்பாடு அளித்த உள்ளவங்களுக்கும் அன்போடு பலமாறி உள்ளவங்களுக்கும் என்ன சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏண்டா நான் போனாத பிள்ளை வெளியே அனுப்பணும். ஆமாம், எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். அவன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதம்மே ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதம்மே ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தா தங்கமேல வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தா தங்கமேல வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோ அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோ அணையென வந்த உள்ளும் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவோயில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமரா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமரா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமரா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமரா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமரா போல் தீராத வாசமரா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. நன்றி நன்றி. கைதட்டி ஆரவாரம் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம்.